இன்ஸ்டண்ட்டாக ஒரு மாங்காய் ஊறுகாய் பார்க்க போகிறோம். கல்யாண வீடுகள்லாம் கூட செய்வாங்க. அன்றைக்கி செஞ்சு அப்படியே சாப்பிட்றாப்புல அதுக்கு 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூளும் கொஞ்சம் பெருங்காயமும் எடுத்துருக்கேன். இதில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கடுகு தாளித்து நம்ம கொட்ட போகிறோம். எண்ணெய் இந்த காரப்பொடி மேலே எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் ரொம்ப எண்ணெய் வேணுன்றது இல்லை. இப்போ எண்ணெய் காய்ஞ்சப்பறம் நம்ம கடுகு காய்ச்சி இந்த காரப்பொடி தனி மிளகாத்தூளில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மாங்காயை நல்லா தோலோடு பொடி பொடியாக நறுக்கி சேர்க்கணும். அதுக்கப்புறம் தேவையான உப்பு சேர்த்து கலந்துடலாம். இந்த 2 மாங்காய் தான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் இப்போ அந்த இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் போட்டுப்பேன். தளிர் மாங்காய் ஊறுகாம்பாங்க, அந்த மாதிரி ஊறுகாய் பொடியாக நறுக்கி போட போகிறேன். இதுக்கு நான் 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் உப்பு காரம்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கோங்க. ஏன்னா எங்களுக்கு ரொம்ப காரம் வேண்டாம், அதனால் நான் கம்மியாக போட்டிருக்கேன். நறுக்கிட்டு அதுக்கப்புறம் கூட உப்பு காரப்பொடி பெருங்காயம் அப்படி எல்லாம் சேர்த்துட்டு நம்ம அப்புறம் கூட கடுகு தாளித்து கொட்டலாம். நான் முதலையே தாளிச்சிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. இன்னுமே இதை நறுக்கி சேர்க்க போகிறேன். நறுக்கி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துடும். இப்போ மாங்காயை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவு எடுத்துட்டுருக்கேன். ஏன்னா நல்லா 2 பெரிய மாங்காய். உங்களுக்கு உப்பு காரம்லாம் நீங்கள் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாங்காய் அரிஞ்ச மாங்காய் உப்பு எல்லாம் இந்த தாளித்து போட்டோன்னா அதில் இந்த தாளிப்புல சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டோம். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.